வாசலை பூட்ட முடியாதே. திறப்பவர் என்னோடு இருப்பதினால் திறவுகோலை என் கையில் தந்தார். திறப்பவர் என்னோடு இருப்பதினால் திறவுகோலை என் கையில் தந்தார். எரேமியா 1ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். அவளுடைய கண்ணீர் அவள் கன்னங்களில் வடிகிறது. அவளுடைய நேசர் எல்லாருக்குள்ளும் அவளை தேற்றுவார் ஒருவரும் இல்லை. என அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீங்களா? உங்க கண்ணீர் உங்களுடைய கன்னங்களில் வடிந்தோடி கொண்டிருக்கிறதா? என் கண்ணீருக்கு ஏன் பதில் இல்லை? நான் எவ்வளவு நாட்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறேன். ஏன் ஆண்டவர் மௌனமா இருக்கிறார்? ஏன் ஆண்டவர் பதில் கொடுக்கவில்லை என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீங்களா? இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய கண்ணீருக்கு பதிலை கர்த்தர் தரப்போகிறார். நீங்கள் உள்ளம் உடைந்து வடித்த கண்ணீர்கள், நெருக்கத்திலே வந்த கண்ணீர், உங்களுடைய இயலாமையிலே வந்த கண்ணீர்கள் ஒரு நாளும் வீணாய் போவதே இல்லை. ஆண்டவர் உங்களை தேற்றுகிற தகப்பனா இருக்கிறார். உங்களுடைய கண்ணீருக்கு பிரதிபலனை கொடுக்கிற தகப்பனா இருக்கிறார். கலங்காதே தேவ பிள்ளையே, நீ சிந்திய கண்ணீர் வீணாய் போவதே இல்லை. ஆண்டவர் நீ எதிர்பார்த்ததுல உனக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போறார். நீ எதை நினைத்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தீங்களோ, எதற்காக அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ, அதை கர்த்தர் செய்வதற்கு ஆயத்தமாகிவிட்டார். அதை சீக்கிரத்திலே உங்களுக்கு நிறைவேற்ற போகிறார். நீங்கள் காத்திருந்த காரியங்கள் இனி வெட்கப்பட்டு போகாதபடி உங்களுடைய கண்ணீருக்கு பலனை கர்த்தர் தரப்போறார். உங்களுடைய கண்ணீரை துடைக்கிற தெய்வம், கண்ணீரை களிப்பாய் மாற்றுகிற தெய்வம் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை கைவிட மாட்டார். மனிதனுக்கு முன்பதாக ஆண்டவர் உங்களை நிமிர்ந்து நிற்கும்படி உங்களுக்கு பலனை கொடுக்க போகிறார். இதை நினைத்து சொந்து போக, இதை நினைத்து கலங்காத. கண்ணீரை துடைக்கிற தேவன் உங்களுடைய அருகிலே நின்று உங்களுடைய காரியங்களை வாய்க்கும்படி செய்வார். ஆண்டவர் மேல் நம்பிக்கையா இருங்க. உங்க கண்ணீர் வீணாய் போவதே இல்லை. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவை, கேட்டதான வசனத்தின் மூலமாய் கண்ணீர் கன்னங்களில் வடிந்தோடி கொண்டிருக்கிறது என்று வேதம் சொல்லப்பட்டது போல தேற்றுவார் இல்லை. ஆண்டவரே, நினைத்து அழுது அழுது புலம்பி கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்கப்பா. எதற்காலாம் கண்ணீர் வடிச்சிருக்கிறாங்களோ, வியாதியை நினைத்து, போராட்டத்தை நினைத்து, கடன் பாரத்தை நினைத்து, ஆண்டவரே கண்ணீர் வடிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.